இது வரைக்கும் இந்த கொலையில் போலீஸ் கண்டுபிடிச்சது ஒரே ஒரு விஷயந்தான். அந்த சிம்பிளும் அந்த பிளாக் ஷேடோவும் தான். இந்த கொலையும் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே கொலை மாதிரி இருந்ததால் விக்ரம் ரொம்ப குழப்பத்தில் இருந்தார். அவர் மனசில் பல கேள்வி இருந்துச்சு. இது ஒரு பெரிய தொடர் கொலையோட தொடக்கமாக இருக்கலாம். 3 வருஷத்துக்கு முன்னாடி போன கொலைகாரன் இப்போ ஏன் திரும்பி வரணும்? இதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய திட்டம் இருக்கா? இந்த சந்தேகத்தோடு இருந்த விக்ரம் அந்த சிம்பிளையே உத்து பார்த்துட்டு இருந்தார். அந்த கிரைம் பிரான்ச்சில் விக்ரம்க்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்த ரவி விக்ரம் கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். சார், இதெல்லாம் ஏன் ஒரு கோஇன்சிடெண்ட்டாக இருக்கக்கூடாது? அதுக்கு விக்ரம், இல்லை ரவி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், ஒரே மாதிரியான சிம்பிள்ஸ் இருக்கிற இந்த கேஸ் கோஇன்சிடெண்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கில்லர் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறான். அது என்னன்னு நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். கொஞ்ச நேரத்திலேயே விக்ரமும் ரவியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக அரவிந்த் வீட்டுக்கு போகிறாங்க. அரவிந்தோட வீடு லக்ஸூரியஸாக இல்லை, அது ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் லைஃப். அங்கே நித்யா கண்ணில் கண்ணீரோடு நின்றுட்டு இருந்தா. விக்ரம் கேட்டார், அரவிந்த்க்கு எதாவது ரீசெண்டாக ப்ராப்ளம் இருந்துச்சா? அதுக்கு நித்யா, அப்படிலாம் எதுவும் இருந்த மாதிரி தெரில சார், ஆனால் லாஸ்ட் 2 வீக்காக அவர் ரொம்ப டென்ஷனாக மட்டும் இருந்தார். நான் ஒர்க் டென்ஷனாக இருக்கும்னு நினச்சி அதை விட்டுட்டேன். அதுக்கு உடனே விக்ரம் நித்யாவை பார்த்து, அவர் ரீசெண்ட் டேஸில் ஏதாவது அப்நார்மலாக பிஹேவ் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு நித்யா, அப்நார்மலாக நான் எதுவும் அப்படி பார்க்கல சார், ஆனால் லேப்டாப்பில் ஏதோ சர்ச் பண்ணிகிட்டே இருப்பார். நான் கிட்டக்க வந்தவுடனே டக்குன்னு மூடிடுவார். உடனே விக்ரம் அந்த லேப்டாப்பை பார்க்கலாமான்னு நித்யா கிட்ட கேட்டார். நித்யாவும் லேப்டாப்பை எடுத்துகிட்டு வந்து விக்ரம் கிட்ட கொடுத்தாங்க. விக்ரம் அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த லேப்டாப்புக்கு பாஸ்வேர்டு போட்டிருந்ததுனால விக்ரமால் அதை திறக்க முடியல. அந்த பாஸ்வேர்டு என்னன்னு நித்யாவுக்கும் தெரியல. உடனே விக்ரம் சைபர் கிரைமை அங்கே கூப்பிட்டாரு. அந்த சைபர் டீம் அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ண முயற்சிக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அது சாதாரண லேப்டாப் இல்லை, அது ஒரு என்கிரிப்டட் பண்ண லேப்டாப்னு. அங்கே வந்த சைபர் டீம் இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணவர் அவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, அவர் ஒரு சைபர் எக்ஸ்பர்ட்டாக தான் இருக்கணும்னு சொன்னாங்க. சார், இதில் இருக்கிற ஒவ்வொரு லாக்குமே நார்மல் என்கிரிப்டட் கிடையாது, அவர் ஒவ்வொரு ஃபைலுக்குமே லாக் போட்டு வச்சுருக்காரு. இதை கேட்டதும் விக்ரம் முகத்தில் ஒரு சீரியஸ் லுக். என்ன, ஒவ்வொரு ஃபைலுக்கும் லாக் போட்டிருக்கானா? அப்படி இந்த லேப்டாப்பில் என்ன இருக்குது? இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்னு விக்ரம்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி வந்துச்சு. அப்போது இந்த கொலைக்கும் இந்த லேப்டாப்புக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு அவனுடைய உள் மனசு சொன்னுச்சு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, மொத்த சைபர் டீமையும் கூப்பிடுங்க, இந்த லேப்டாப்பில் என்ன இருக்குன்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இட்ஸ் மை ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு. சைபர் டீம் பல மணி நேரம் போராடியும் அவங்களால ஒரே ஒரு ஃபைலை மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சு. அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். அதில் ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, தே ஆர் வாட்சிங் மீ. இதை கேட்டதும் அங்கே இருந்த எல்லாருமே ரொம்ப அமைதியாயிட்டாங்க. அப்போது ரவி விக்ரமை பார்த்து ஷாக்கோட ஒன்று கேட்டார். சார், யார் சார் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கா? அதுக்கு விக்ரம், அதுதான் நம்ம இந்த கேஸில் கண்டுபிடிக்க வேண்டியது. ரவி, வா, உடனே இங்கேருந்து கிளம்பலாம். அடுத்ததாக விக்ரம் அந்த லேப்டாப் எடுத்துக்கிட்டு ஓஎம்ஆரில் இருக்கிற அந்த கம்பெனிக்கு போகிறாரு. அரவிந்த் இந்த ஐடி கம்பெனியில் தான் லாஸ்ட்டு 3 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தான். விக்ரம் மெதுவாக அவங்களோட கொலீக்கிட்டெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தார். அப்போது அரவிந்தோட ஃப்ரெண்டு ரமேஷ் ஒரு விஷயம் சொல்கிறாரு. சார், அரவிந்த் ஃபியூ டேஸாகவே ஆஃபீஸ் ஒர்க் இல்லாமல் வேறு ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு எம்ப்ளாயி தயக்கத்தோடு நின்றுட்டு இருந்தார். அதை விக்ரம் நோட் பண்ணார். உனக்கு ஏதாவது தெரியுமான்னு விக்ரம் அந்த எம்ப்ளாயி பார்த்து கேட்க, அந்த எம்ப்ளாயி மெதுவாக, சார், அவர் ஒரு கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு மெதுவாக சொன்னார். விக்ரம் எந்த கம்பெனின்னு கேட்க, அதுக்கு அவர் ஆஸ்ட்ரோஜென் டெக்குன்னு சொன்னார். விக்ரம் உடனே அந்த நேமை நோட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். ஆஸ்ட்ரோஜென் டெக்குங்கிறது சிட்டிலேயே ஒரு பெரிய பயோடெக் கம்பெனி. பல கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், பல ரிசர்ச் ப்ராஜெக்ட்லாம் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஆனால் ஏன் ஒரு ஐடி எம்ப்ளாயி அந்த கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணணும்? அது எல்லாருடைய மனசுலேயும் ஒரு கேள்வியாக இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் ரவி அந்த பழைய மர்டர் கேஸை ஓப்பன் பண்ணார். அதில் இருந்த டீட்டெயில்ஸ், விக்டிம் நேம் சுரேஷ், ஏஜ் 35, அவருடைய ப்ரொஃபஷன் ஜேர்னலிஸ்ட், அவரோட பாடியும் ஒரு பார்க்லேருந்து தான் கிடச்சிது. சுரேஷ் பாடி பக்கத்துலேயும் அரவிந்த் பாடி பக்கத்தில் இருந்த மாதிரி ஒரு கருப்பு பேப்பர் இருந்துச்சு. இதை பார்த்துட்டு இருக்கும்போதே சைபர் டீம்லேருந்து கிரைம் பிரான்ச்சுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் சைபர் டீம் சொன்னது,
ஒட்டுமொத்த போலீஸ் டீமுக்குமே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அரவிந்தோடைய லேப்டாப்பில் இருக்கிற ட்ரைவை ஓப்பன் பண்ணி பார்த்ததில் அதில் இருந்த ரிசர்ச் பேப்பர், இமெயில்ஸ், கான்ஃபிடென்ஷியல் ஃபைல்ஸ், இதில் எல்லாத்துலேயும் ரிப்பீட் ஆன ஒரே வார்த்தை தி ஷேடோ. சைபர் கிரைம் அமிச்ச தி ஷேடோங்கிற ப்ராஜெக்ட் ஃபைலை விக்ரம் ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பித்தார். ஆனால் அதில் பாதி டீட்டெயில் மிஸ்ஸிங். பல பேஜ் டெலீட் ஆகிருந்தது. ரவி கேட்டார், சார் இது என்ன ப்ராஜெக்ட்? விக்ரம் எந்த பதிலும் சொல்லாமல் ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருந்தார். அந்த போலீஸ் ஸ்டேஷனு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த சிட்டிலேயே இந்த மாதிரி ஒரு கேஸை யாருமே பார்த்ததில்ல. இப்படி இருக்கிற நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த காலை அட்டன் பண்ண ஆஃபீஸர் ஒரு மாதிரி பதட்டத்திலே இருந்தார். அந்த பக்கத்துலேருந்து வந்த அந்த குரல் ஒரு டிஸ்டார்டட் வாய்ஸ். அரவிந்த் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை. அவன் பார்க்கக்கூடாததை பார்த்துட்டான், அதனால தான் அவன் செத்துட்டான் அப்படின்னு சொன்னதும் அந்த ஃபோன் கட் ஆயிடுச்சு. உடனே விக்ரம் அங்கே இருக்கிற சேரில் அப்படியே உட்காந்துட்டார். இது ஒரு ஆர்கனைஸ்டு கேம், இவன் ஒரு நார்மல் கில்லரே கிடையாது அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அங்கே இருக்கிற யாருக்குமே எதுவுமே புரியல. ரவி விக்ரமை பார்த்து கேட்டார், சார் இந்த கேஸை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இந்த குரலை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கீங்களா அப்படின்னு. விக்ரம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தார். சிட்டியில் வேற ஒரு இடத்துல ஒரு டார்க் ரூமில் ஒருத்தர் லேப்டாப்பில் ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதில் ஒரு ஹெட்லைன் ஓடிக்கிட்டு இருக்கு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கொல்லப்பட்டார், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த ஹெட்லைனை படித்த அந்த ஆள் ஸ்லோவாக சிரித்தார். அவருடைய டேபிளில் ஒரு பிளாக் பேப்பர், அதே சிம்பல், இது வெறும் தொடக்கம்தான் அப்படின்னு மெதுவாக சொன்னான். அடுத்த நாள் காலையில் இன்னொரு ஜேர்னலிஸ்ட் இறந்ததா செய்தி வருது. ஒரு டெட் பாடி, ஒரு கருப்பு காகிதம் அவள் அருகில் அமர்ந்திருந்தாள். யார் இந்த ஜேர்னலிஸ்ட், இவர் ஏன் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.